Tamil Bible Study. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்போது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். ஆக்சுவலாக மெசேஜ் எலியாவுக்கு அனுப்புகிறான். ஆக்சுவலாக இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நேராகவே எலியாவை பிடிச்சி கொண்டு இருக்கலாம்ல. ஆனால் மெசேஜ் எலியாவுக்கு அனுப்புகிறான், பயமுறுத்துறதுக்காக அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வசனத்தில் இப்படி பார்க்குறோம். போன அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான் எலியா அப்படின்னு பார்த்தோம். எலியா செய்ததான இந்த காரியத்தெல்லாம் ஆகாப் ராஜா விட்னஸ் பண்ணார், எல்லாம் பார்த்தார்ல. அவருக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. நல்லவனை போல தான் அங்கே அமைதியாக இருந்தார் அவர். ஆனால் அங்கே போயிட்டு வீட்டுக்கு போய் அரண்மனை போய் என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் ஏசபேலுக்கு அறிவித்தான். நீங்கள் ஆகாபனுடைய ஸ்டோரியெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? ஆகாபுடைய லைஃப்பில் எசபேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. சாதாரண ஒரு மனுஷனாக பார்த்தா அவன் ரொம்ப பயங்கர மோசமானவன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவனை மோசமானவன் தான் எழுதியிருக்கு வேதத்தில். எரோபியாமை காட்டிலும் மோசமானவன் அப்படின்னு எழுதியிருக்கான். ஆனால் அவன் செய்ததான அல்லது தவறான எல்லா முடிவுகளுக்கு காரணம் முக்கியமாக எசபேல் தான் காரணமாக இருந்தான். அப்போ ஒருவேளை எசபேல் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொன்னால் இந்த எலியா செய்ததான இந்த காரியத்தின் நிமித்தமாக இதை விட்னஸ் பண்ணான் இல்லையா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு கூட இருக்கலாம்ல, ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்படும், ஆண்டவர்கிட்ட திரும்பி இருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் எசபேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்திரீயாக அவள் காணப்பட்டாள். அப்போ மனைவி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங். ஆனால் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் எசபேல் ஆகாபுடைய லைஃப்பில் அந்த குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதை பார்க்கலாம். ஒய்ஃப் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்தீங்கன்னா காணப்பட்டாள். ஆகாபோட ரொம்ப மோசமானவளாக காணப்பட்டாள். அவளுடைய செய்கையெல்லாம் நம்ம வரும்போது பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து சில இன்சிடென்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். சரி, அப்போ எசபேல் எலியாவை பயமுறுத்துறதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறா. மூன்றாவது, அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்ஷெபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். வேலைக்காரனை அங்கே விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்? யூதா தேசத்துக்கு வந்துட்டான். ரொம்ப தூரம் ஆக்சுவலாக. ஏன்னா இது நடந்தது எங்கே அப்படின்னு சொன்னால், நீங்கள் மேலே நார்தன் கிங்டமில் நடந்துச்சு. அங்கேருந்து இவன் யூதா தேசத்துக்கு வரான். அதாவது எருசலேமெல்லாம் கடந்து பெயர்ஷெபான்றது அதுக்கு கீழே வரும். ஓகே, 4ஆம் வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சரி, இது நிறைய நம்ம எப்படிதான் பார்ப்போம் அப்படின்னா, எலியா இவ்வளவு ஒரு கரேஜியஸான ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே எசபேலுக்கு பயந்து அங்கிருந்து ஓடுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் இது அசியூம் பண்ணுறீங்க? எலியா ஏன் ஓடனா, அதுக்கு என்ன காரணம், மனசில் என்ன யோசிச்சான் அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா உயிருக்கு பயப்படுறவன்லாம் கிடையாது இல்லை. கர்த்தர் போக சொன்னாங்க, அவன் போனான். திரும்ப ஆகாப்பிட்ட ஒன்று காமின்னு சொன்னாங்க, அவன் என்ன பண்ணான்? காமிச்சான் இல்லையா? தன்னை காண்பித்து அவன் என்ன சொல்லணுமோ ஆகாப்புக்கு அந்த காரியத்தை சொன்னான். அப்போ உயிருக்கு பயப்படுறவன் நிச்சயமாக கிடையாது. இப்போ எதுக்கு பயந்துருப்பான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது? ஏன்னா நீங்கள் இப்போ ரெகுலராக எப்படி தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளவு ஒரு தைரியசாலியான இந்த எலியா எசபேலுக்கு பயந்து ஓடினான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய
எழுப்புதல் உண்டாகிறதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நடந்தது இல்லையா? மிகப்பெரிய காரியம் அது. ஆக்சுவலா எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்றான், எசபேலுடைய தீர்க்கதரிசிகளையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் மூலமா என்ன பண்ணான், வரவழைத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை என்ன பண்றான், நிகழ்த்தி காமிக்கிறான். யாருதான் தெய்வம், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா அப்படின்றதான ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடத்தி காண்பிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தரே தெய்வம் என்று என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்க கூடியிருந்தவர்கள் ஏற்றுக்கொள்றத நீங்க வந்து பார்ப்பீங்க. ஏன்னா அவர்களை வைத்துதான் அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் அவன் கொன்று போட்டான், இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துதான் கொன்று போட்டான் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு பெரிய எழுப்புதலை இவன் வந்து எதிர்பார்த்தான், அவன் பெரிய மாறுதல் வந்து உண்டாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனா அடுத்து என்ன கேள்விப்படுறான் அரண்மனையில இருந்து அப்படின்னு சொன்னா, இவனையே வந்து கொல்றதற்கு எசபேல் வந்து முயற்சி செய்கிறா அப்படின்றதான ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் இவன் சோர்ந்து போனதுக்கு முக்கியமான காரணமா நான் எனக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், இவனுடைய ஜீவனுக்காக இவன் போனான்றது உண்மை. ஆனால் வந்து இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, எசபேல் கையில ஆகாப் கையில வந்து இவன் மறிக்கிறதற்கு விரும்பல. இன்னொன்று, இவனை சோர்வு உண்டாக்கிறதற்கான காரணம் கர்த்தர் இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தியும் கூட ஒரு மாற்றத்தை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயங்கரமான விக்கிரகாராதனையில் இருக்கிறாங்க. அப்போ விட்னஸ் பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ கர்த்தர் தன்னை வந்து எசபேல் கையில விட்டுட்டாரோ, ஒன்றும் நம்மளால செய்ய முடியலையோ, சரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியலையோ அப்படின்ற ஒரு பெரிய சோர்வு அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் இதை பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் ரொம்ப சோர்ந்து போனதை வந்து நம்ம 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் கட்டப்பட்ட அடையும். அப்ப தூதன் எதுல எப்ப சொல்லியிருக்கான் அவன்கிட்ட, எப்படி தூதன் பேசியிருக்கான்? 5ஆவது வசனத்தோட 2வது பகுதி. அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அப்ப தூதனை வந்து எப்ப மீட் பண்ணியிருக்கான் அவன்? தூங்கும்போது, தூக்கத்தில் தான், ஆக்சுவலால சொப்பனத்துல மீட் பண்ணியிருக்கான். விழித்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொப்பனத்துல சொல்லப்பட்டபடியே என்ன அவனுக்கு வந்து போஜனம் வந்து அங்க ரெடியா இருக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அடையும். அது எப்படி சொல்றா, தழலில் சுடப்பட்ட அடையும். அப்படின்னா தழல்னா என்ன? தீயில சுடப்பட்ட அடை. ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. எப்படி வந்திருக்கும்? யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? என்ன நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம வந்து கெஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய எப்படின்னு நமக்கு தெரியல. யாராவது கொண்டு வந்து அங்க வைத்திருக்கலாம். எப்படி நினைக்கிறப்ப எப்படி வந்திருப்பாங்க அங்க? அப்போ எப்படி வந்திருக்கும்? யாராவது மனிதன் கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து தூதன் எங்கேயாவது திருடிட்டு வர மாட்டான்ல, அவன் திருடம் கிடையாது. வேற யாரோ வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க, அந்த சாப்பாட்டை போயிட்டு அங்கே தூதனால எடுத்துட்டு வர முடியும். ஆனா தூதன் அப்படி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். வேற எப்படி அப்படின்னா, வேற யாராவது மனிதர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கலாம். இல்லைன்னா அந்த தூதனுக்கு யாராவது என்ன பண்ணிருக்கலாம். இப்ப தூதன் என்று அறியாதபடிக்கு ஒரு மனுஷனை போல சந்திக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி என்ன பண்ணலாம், தூதன் கொண்டு வந்திருக்கலாம். நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல பாப்பீங்க, இந்த தூதர்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் அப்படி சொல்லி பாக்குறீங்க. என்ன வித பணிவிடை வேணும்னாலும் அவங்க செய்வாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா கொண்டு வர மாட்டாங்க. இப்ப மேஜிக்லாம் நம்ம பாக்குறோம்ல, ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி கண்கட்டி வித்தைகள் அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காணப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அந்த மனிதர்களுக்கு யாராவது கொண்டு வந்து வச்சிருக்கலாம், படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், வச்சுட்டு அப்படி போயிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா தூதன் தான் கொண்டு வந்து இருப்பான்னா அவன் தூதனுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. மனுஷன் என்று அவனுக்கு யாராவது கொடுத்துதான் இங்க கொண்டு வந்து வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரோமர்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பேதுருக்கிட்ட, நீ போய் மீனை வந்து பிடிக்கிற முதல் மீனை திறந்து பாரு, அதனுடைய வாயில வந்து இது இருக்கும் அப்படி சொல்றாரு இல்லையா? வெள்ளியாது தங்கமா, சரி ஏதோ ஒரு காயின், ஓகேவா? அப்ப அது வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே மேஜிக் மாதிரி வந்துருச்சா, அல்லது எப்படி அது வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆயத்தப்படுத்தினது கூட எப்படின்னா, எப்படியோ யாரோ மிஸ் பண்ணதான அந்த பணம் வந்து அதை வந்து அந்த மீன் விழுங்கி இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனபடினாலே என்ன சொல்றாரு,
நீ வந்து பிடிக்கிறதான அந்த மீனில் அது இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். இது என்ன அப்படின்னா முன் அறிவு அல்லது வெளிப்பாடு, அதை நிமித்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியமே ஒழிய இவர் போய் மீனில் வாயில் வந்து அந்த பணத்தை வந்து வைக்க போகிறது கிடையாது இல்லையா? இப்படி தான். அப்போ எல்லாமே நேச்சுரலாக தான் ஆக்சுவலாக நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரமாணங்களை மீறுகிற காரியங்கள்லாம் கர்த்தருடைய மிராக்கிள்ஸில் வந்து ஆக்சுவலாக இருக்காது. சரி, இப்போ இவன் பார்த்தீங்கன்னா எழுந்து பார்க்கும்போது இருக்கு, சாப்பிட்டுட்டு படுத்துக்கொண்டான், புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்போ வந்து திரும்பவும் வந்து ஃபுட்டு வந்து வந்திருக்கு. இது ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பான், அடுத்த வேலையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆக்சுவலாக வந்து எலியா வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான், மனதளவிலையும் ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான். அதுக்கேற்ற ரெஸ்ட் வந்து அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும், அதனால தூங்கியிருக்கார் ரொம்ப நேரம். 8வது வசனம், அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்போ ஓரேப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு கீழே பெயர்ஷெபா, அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓரேப் மலை இருக்கும், இல்லை இந்த சீனாய் மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுவும் இந்த ஓரேப் மலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்போ அவ்வளவு கீழே வந்து சவுத்து நோக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அப்போ ஓரேப் மலை வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், நடந்து போயிருக்கான். பர்வதம் மட்டும், தேவனுடைய பர்வதம் அப்படின்னு சொல்லப்படுறது, அது வரைக்கும் நடந்து போனான். ஏன் தேவனுடைய பர்வதம் அப்படின்னா அங்கே தான் வந்து மோசே தேவனை சந்தித்து அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்தார் இல்லையா, அதனால தான் தேவனுடைய பர்வதம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது வரைக்கும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன் இப்பதான் சொல்றான், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அப்போ அவனுடைய அந்த வருத்தம்லாம் ஆக்சுவலா யார் மேல இருக்குன்னா எசபேல் ஆகாப் மேல எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பக்கம் அவர்கள் திரும்பலையே. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எலியாவுடைய பக்கம் திரும்பி இருக்கணும், ஆனால் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. அது வந்து பெரிய வருத்தமா அவனுக்கு காணப்பட்டிருக்கு. அதை சொல்றான் அவன். ஓகே, அடுத்து 9வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது ஏன் கர்த்தர் இப்படி கேட்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்றார். அப்ப இந்த மாதிரி வந்து கர்த்தர் பேசும்போது ஆதாம்கிட்ட கூட பேசுறாருல, அதுக்கு என்ன ரீசன்? அது இது வந்து ஆக்சுவலா ஒரு கேள்வி இல்லை, ஒரு கேள்வி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விடையை அறிகிறதற்கான கேள்வி அல்ல. எல்லா கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா விடையை எதிர்பார்த்து கேட்கப்படுகிறதான கேள்வி அல்ல. விடை தெரிந்தும் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படும் அல்லவா, அப்படிப்பட்டதான ஒரு கான்வர்சேஷன். ஆண்டவருக்கு தெரியும் இவன் ஏன் இங்க இப்படி ஓடி வந்திருக்கான், ஒளிந்திருக்கிறான், இங்க என்ன வேலை இவனுக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அதை வந்து எலியா சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர் விரும்புறாங்க. அப்ப அந்த பதிலை தெரிந்தும் ஆண்டவர் ஒரு கேள்வியை வந்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து அவர் பேசுகிறதான விதம், நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ போகிற பாதை வந்து சரியில்லை அப்படின்ட்டு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொல்லுகிற கேட்கிற காரியம். இதே மாதிரி ஆகார்ட்ட கூட ஆண்டவர் பேசுவார்ல, எங்கே போயிட்டு இருக்க, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அப்போ எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவளை திரும்பி போக சொல்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி பேசுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் கிட்ட இருந்து அவன் என்ன தவறை செய்தான் என்று அவன் தன்னுடைய வாயினாலே சொல்றதுக்காக ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட, ஏன் உனக்கு நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு, நீ எங்க இருக்கிற அப்படின்லாம் கேட்டதான கொஸ்டினுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவன்கிட்ட கேட்கிறார். இவன் வந்து அதற்கு வந்து அந்த காரணத்தை அவன் சொல்றான். 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து எங்க இருக்கான், கெபிக்குள்ள இருக்கான். அங்க வெளியில வந்து ஆண்டவர் வந்து நிக்க சொல்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று,
அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. என்னென்ன பார்க்குறோம்? கர்த்தர் வந்து கடந்து போறாரு. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. காற்று வந்து கண்மலையெல்லாம் உடைக்க முடியுமா? பர்வதத்தெல்லாம் வந்து பிளக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? முடியுமா முடியாதா? பெருங்காற்று அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா காற்று? இருக்கும்ல, இருக்காதா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பாம்பன் பாலம் இருக்கா? இப்போ பாம்பன் பாலம்னு ஒரு பாலம் உண்டு இல்லை, ராமேஸ்வரத்துக்கு இல்லை, ராமேஸ்வரத்தில் இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டாம் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா அந்த ரயில்வே லைன் வந்து உடஞ்சிரும் அப்படின்றதை பார்க்கலாம். அந்த ட்ரெயின் பெட்டிகள் எல்லாம் அப்படி தீப்பெட்டியை தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி போட்டுருமா கடலுக்குள்ளார. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ட்ரெயின் வந்து ஒவ்வொரு பெட்டியும் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஆனால் அந்த காற்று வந்து அப்படியே தூக்கி வந்து கடலுக்குள்ளே அப்படி எரிஞ்சிரும் அதை அப்படின்ட்டு, அவ்வளோ பவராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ காற்று வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது கண்மலையெல்லாம் உடைக்க முடியுமானா நிச்சயமாக உடைக்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான வந்து பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சொல்கிற போல் இங்கே எழுதியிருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பாசிபிள். ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் இல்லை. பூமி அதிர்ச்சியும் கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. 3 காரியங்கள்ல பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அதிலும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்போ கர்த்தர் வந்து இந்த மெல்லிய சத்தத்திலேருந்து பேசினாரு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இந்த இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? ஏன் கர்த்தர் பெருங்காற்றில் வந்து பேச முடியாதா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி உண்டாகிறது தான் இது வந்து குறிக்குது. அப்போ பெருங்காற்றுல இருந்தும் கர்த்தரால் பேச முடியும், ஆனால் நம்மளால சரியாக கேட்க முடியாது. அப்படிதானே? பூமி அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பவர்ஃபுல்லான வந்து டிசாஸ்டர்ஸ் அல்லது கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆகும்போது நடக்கிறதான காரியங்கள் அவைகள். ஸோ அதுலேருந்து கர்த்தர் பேசலாமா? பேசலாம், ஆனால் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. அதுலேருந்து பேசுனா இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும் ஆக்சுவலாக, இல்லை? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகுது, அதுலேருந்து கர்த்தர் பேசினார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளை பயமுறுத்தி அதுலேருந்து பேசணுமா அப்படின்னு சொன்னால் அவசியம் கிடையாது. எலியாவை பயமுறுத்தி எதுக்கு பேசணும்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே அந்த சினாய் மலையில உண்டானதான அந்த சத்தம் என்பது இஸ்ரவேல் ஜனங்க வந்து மலைக்கு பக்கத்தில் வர முடியாமல் தூரத்தில் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த சத்தத்தை வந்து பேசினாரு. அவங்க பயந்தாங்க, அதையும் அந்த அக்கினியும் கண்டு பயந்து தான் அவங்க வந்து ஆண்டவர் எங்கள்கிட்ட பேச வேணாம், மோசே பேசினா போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, மோசையை பார்த்து அந்த இடத்துல சொல்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கர்த்தர் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்னா மெல்லிய சத்தத்தோடு கூட தன் ஜனங்களை அப்படியே பயமுறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறது இல்லை. அவரால் செய்ய முடியும், ஆனால் அப்படி அவர் செய்கிறவர் அல்ல. சரியா? அதுதான் வந்து நமக்கு இதில் முக்கியமான லெசன். தன்னுடைய ஜனத்தை அல்லது யாரையுமே பயமுறுத்தி ஒரு காரியத்தை தேவனால செய்ய முடியும், ஆனால் செய்யறது இல்லை. ஏன்? பயமுறுத்தி கீழ்ப்படிய வைக்கிறது அர்த்தம் இல்லை. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் ரட்சிப்புக்குன்னு வைத்திருக்கிற வழியே வந்து அர்த்தம் இல்லாதமாயிடும். தேவன் வந்து ரட்சிப்புக்குன்னு வைத்திருக்கிற வழி என்ன? ரொம்ப சிம்பிளான பிரசங்கம். அப்படிதான் வேதம் சொல்லுது. ரொம்ப சிம்பிளான அந்த பிரசங்கத்தினால் ரட்சிப்பது அவருக்கு பிரியமாயிற்று. அவர் என்ன செய்தார் நமக்காக இந்த பூமியில வந்து என்று சொல்லுகிறதான அந்த சத்தியத்தின் மூலமாக ரட்சிக்கிறது அவருக்கு பிரியம் அப்படின்னு சொன்னா மெல்லிய சத்தம். அதுதான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறதுனா வேதத்துல இருந்து பேசும்போது மெல்லிய சத்தத்தினால பேசுவார். பயங்கரமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அநேக ஜனங்கள் ஈர்க்கப்பட்டுருவாங்க. ஒரு கன்வென்ஷன் நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு கன்வென்ஷன் நடக்குது, இப்படி விழுறாங்க அப்படி விழுறாங்க, இப்படி இல்லைன்னா நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மிராக்கிள்ஸை பார்த்து நிறைய பேர் பயந்து என்ன பண்ணுவாங்க, எமோஷனலி ஆண்டவர்கிட்ட வந்து திரும்பிட முடியும் இல்லையா?
ஆனால் கர்த்தர் ரட்சிக்கிற விதம் அதுவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. கர்த்தர் ரட்சிக்கிற விதம் ரொம்ப சிம்பிளா அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, விசுவாசிப்பதன் மூலமாக, அதாவது வந்து அந்த இருதயம் ஆண்டவர்கிட்ட திரும்புறது. வேற ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கிறதான எமோஷன்ஸ்னால கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஃபுல் கான்சியஸோடு கூட அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்பதான் அந்த இருதயம் அவர்கிட்ட கம்ப்ளீட்டா திரும்புதுன்னு அர்த்தம். அப்படிதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கிறாரு. இங்கேயும் நீங்க அப்படி பார்ப்பீங்க, இந்த 3 பயங்கரமான காரியங்களிலிருந்து கர்த்தருடைய சத்தம் அங்க வெளிப்படாம ஜஸ்ட் இதெல்லாம் கிராஸ் பண்ண பிறகு அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம், அதுல இருந்து ஆண்டவர் பேசினார். அதை எலியா கேட்டபோது இது உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்படின்ட்டு இது ஒரு ஃபார்மேட்டா நம்ம எடுக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி வேணாலும் பேசுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும், சரியா? ஆனா இப்படிதான் நார்மலா ஜனங்களோடு கூட அவர் இடைபடுகிறதான காரியம். இன்னைக்கும் வந்து இதுதான் நீங்க பாப்பீங்க. மோஸ்ட்லி ஆண்டவர் எப்படி பேசுறாரு? வார்த்தையால நம்முடைய இருதயத்திலே பேசுகிறவர். அழகான ஒரு பாடல் இருக்கும்ல, வார்த்தையினாலே இருதயத்துல, ஒரு பாட்டு இல்ல, வார்த்தையினால் இருதயத்திலே பேசுகிறவர் அவர். சரி, ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து, அப்ப கர்த்தருடைய அந்த வார்த்தை வந்து எலியா வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டான். கர்த்தர் வந்து தன்னோட கூட பேசுறாங்க அப்படின்றத. வெளியில வந்து என்ன பண்றான்? கெபியின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு. திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? அதே கேள்வியை வந்து கேட்கிறாங்க. அதற்கு அவன் அதே பதில் சொல்றான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போக சொல்றாரு. மேலே இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசத்துக்கு ரைட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியா தேசம் காணப்படுது. கர்த்தர் வந்து ரிட்டர்ன் வனாந்திரம் வழியாக போக சொல்றாரு. திரும்பி போய் நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எலியாவை வந்து ஆறுதல் படுத்துகிறதான வார்த்தைகள். எலியா என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில செய்தும் இஸ்ரவேல் ஜனங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் வந்து நிக்கல, அல்லது ஆண்டவருடைய பக்கம் வந்து மனம் திரும்பி தேசம் மனம் திரும்பி இருக்கணும், இன்க்ளூடிங் ஆகாப் மனம் திரும்பி இருக்கணும். அவனும் அதை விட்னஸ் பண்ணான். எல்லாரும் மனம் திரும்பி இருக்கணுமே, ஆனால் ஒருவரும் மனம் திரும்பல. கர்த்தர் வந்து என்னை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஃபெயில் ஆனதை அவன் ஃபீல் பண்றான். அதனாலதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, என்ன அவன் ஜெபத்தை பாருங்களேன். 4 வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றான் அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் வந்து ஃபெயில்டு, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் விரும்பின விதமாக நான் பயன்படுத்தப்படலை, பவர்ஃபுல்லா பயன்படுத்தப்படலை அப்படின்றதான ஒரு ஃபீலிங் அவனுக்கு. போதும், என்னுடைய ஊழியமும் போதும், என்னுடைய லைஃபும் போதும். ஏனென்று சொன்னால் என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் மூதாதையர்களை பார்க்கலும் நான் நல்லவன் கிடையாது, நான் அப்படி வந்து என்னால் ஊழியம் பண்ண முடியல அப்படின்றதான் அவனுடைய அந்த சோர்வுக்கு முக்கியமான காரணம். அதுதானே ஒழிய எசவேலுக்கு பயந்து என்று சொல்லி நம்ம சொல்றது அர்த்தமற்றதான காரியம். சரி, அப்ப ஆண்டவர் என்னென்ன காரியம் சொல்றாரு பாருங்க. ஒன்று, சிரியாவில் போய் அதுக்கு மேல சிரியாவின் ராஜாவாக ஆசகேலை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அப்படின்னா ஒரு காரியம் வந்து ஒரு மெசேஜ் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா,
ஆகாப்பும் ஏசபேலும் இனி வந்து இஸ்ரவேல் மேல ராஜாவாக ராணியாக அவங்க இருக்க போறது கிடையாது, நான் மாற்ற போகிறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை, இப்ப எலியா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போதுன்னு சொல்லுகிறதான ஒரு காரியத்தினால அப்படி எடுக்கிறதா, இல்ல எலியாவினுடைய ஊழியம் வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படின்றது காரணமா என்னன்னுலாம் நமக்கு தெரியல. அல்லது எலியாவுக்கு சப்போர்ட்டா எலிசாவை ஆண்டவர் ஏற்படுத்துறாரா? ஏன்னா எலிசா வந்து கூட வந்து ட்ரெயின் ஆனதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. அப்படியானால் எலியாவை உற்சாகப்படுத்துகிறதற்கு, அதே மாதிரி கர்த்தருக்கு விரோதமா எழும்பின இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி தண்டிப்பார் அப்படின்றதையும், யாரையும் வந்து ஆண்டவர் விட்டுறல அப்படின்றது எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே வராங்க. அது மாத்திரம் இல்லாம எலியாவுனுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆன்சர் பண்ணிட்டே வராங்க பாருங்க. என்ன அப்படின்னா, நான் ஒருத்த மட்டும்தான் சொல்றான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை நீ வந்து சொல்ற இல்ல அந்த இஸ்ரவேலுக்குள்ள நான் மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம போன வாரம் ஒருத்தரை பார்த்தோம், 7000 பேர்ல ஒருத்தனுடைய பேர் பார்த்தோம். யாரு இருக்கா? ஓசேயா அப்படின்றதான ஒருத்தன் இல்லையா? ஓசையா தானே? ஆமா, ஓசையாவோ சம்திங். ஓசியா அவன் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை விசாரிப்புக்காரனாக ஆகாபிடத்துல வேலை செய்து கொண்டு அவன் அநேக தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணான், அவன் வந்து பாதுகாத்தான் கெபிக்குள்ள வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப 7000 பேர்ல எலியா இல்லாம 7000 பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுல ஒருத்தன் பேரு ஒபதியா இல்லையா? ஒபதியா என்கிறதான மனுஷன். இன்னொருத்தன் பேரு 7000 பேர்ல நமக்கு யாருடைய பேரும் நமக்கு தெரியாதுன்னா உண்மைதான், நமக்கு எழுதப்படாதனால. இப்ப 2 பேர் தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தன் யாரு? இல்ல எலியா தான் நமக்கு தெரியுமே. எலியா இல்லாம அப்படி 7000 பேரை நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து ஒபேதியா, இன்னொருத்தன் எலிசா. எக்ஸாக்ட்லி எலிசா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் அப்படி வந்து பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி இருக்கிறவன்னா அவனை தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டாரு. ஆனா எலிசா என்கிறதான ஒருத்தன் அப்படி காணப்படுறான். அப்ப அந்த 7000 பேர்ல ஒருத்தனை ஆண்டவர் வந்து காமிக்கிறாரு. அதுக்கு வந்து எலியாவினுடைய வேலைக்காரனாக அல்லது எலியாவுக்கு அடுத்த தீர்க்கதரிசியாக அவனுடைய ஸ்தானத்துல வந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்லுகிறதான காரியம், அவனுக்கு ஆன்சர் பண்ணுகிறதான காரியம், நடக்க போறதை சொல்லுகிறதான காரியம், அவனை உற்சாகப்படுத்துகிற காரியமாக ஆண்டவர் வந்து சொல்றாங்க. சரி, 19 வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். கொஞ்சம் வசதியானவன் தான், வயல் வைத்திருக்கிறான் உழறான் அப்படின்னா வசதியானவன். ஏன்னா 12 ஏர்லாம் என்னன்னெலாம் நமக்கு தெரியல. 12வது ஏர் அவன் வந்து உழுது கொண்டிருந்தான் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் அப்படின்னா ஒரே இதுல 12 காளைகளை வைத்து உழுகிறதா? மேபி இருக்கலாம், தெரில. ஒரு செட்ல அப்படி 12 இருக்குமா? அப்ப 6 இருக்குமா? தெரியல. என்னைக்கா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அது எப்படின்னு தெரியல. சரி, இல்ல ஏர் 12 ஏர் பூட்டி உழுத ஏப்பாது. ஒரு ஏர்னா என்ன? ஒரு ஏர்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? யோக்குன்னு போட்டிருக்கா? என்ன இருக்கு? ஆமா, யோக்கு அப்படின்னு சொன்னாலே அது ஷோரா வந்து ஒரு பலகை, இந்த 2 இருக்கணும் இல்லையா? ஒரு லாகு, அதுல வந்து 2 பக்கமும் காளைகள் இருக்கணும், அதானே ஒரு யோக்கு. அப்போ 12 அப்படின்னு சொன்னா 12னா 24 இருக்கணும். ஒரு ஏர் அப்படின்னு சொன்னா அதுல 2 காளை இருக்கணும், அதான் ஒரு யோக்கு. ஒரு யோக்குல இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. குதிரை வண்டினா ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடு, ஒரு வண்டி வந்து ஒரு மாடு பூட்டி இருக்கிறன்னா என்ன இருக்கும்? அது கழுத்துல இப்படி போட்டு நேராவா இருக்கும். இது உழுறதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து யோக்கு இப்படி போடுறனா, யோக்குனாலே கழுத்துல போடுறது இல்லை, யோக்குனாலே. அப்போ இந்த பக்கம் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒன்று இருக்கும். அப்போ 12னா மேபி 24. சரி, எனிகாவ் நீங்கள் அதை வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வசதியான ஒரு மனுஷன் இவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் தான் அந்த என்ன ஊர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதனால அந்த நேரம் அந்த ஊருக்கு போயிட்டு சாப்பாத்தின் குமாரனை எலிசாவை காண்கிறான். கண்டு அவன் என்ன பண்ணுறான், வேலை பண்ணிட்டு இருக்க அவன் மேலே தன்னுடைய சால்வையை போட்டான். இது வந்து சிம்பாலிக்கான ஒரு காரியம். சால்வையை போடுவது அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு, இவனுடைய வேலைக்கு அவனை அழைக்கிறதான காரியம்.
டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறதான காரியம். இந்த வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், உனக்கு கொடுக்குறேன், அல்லது இந்த வேலைக்கு உன்னை அழைக்கிறேன் அப்படின்றது இது வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நீ எலிசா வந்து பிஹேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெரிந்திருக்குது. இஸ்ரவேலுக்குள்ள நார்மலாக காணப்படுகிற காரியம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி அவன் என்ன பண்ணுறான், அந்த சால்வையை போட்டுட்டு அவன் போகிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை விட்டு பின்னாடி ஓடுறான். ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்ப என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, சால்வையே போடுறான். இதுக்கு வந்து கர்த்தர் உன்னை அழைக்கிறார், என்னுடைய வேலைக்கு உன்னை அழைக்கிறார் அப்படின்றதான் காரியம். அது மாத்திரம் இல்லாம எலிசா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்ல, எலிசாவே நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மேல காணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அதனால எல்லாருக்கும் அவனுக்கு தெரியும். ஸோ எலியாவுக்கும் தெரியும். அப்ப என்ன மீன் பண்றான் எலியா அப்படின்றதும் அவனுக்கு தெரியும். அப்படினாலே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பெர்மிஷன் கேட்கிறான். நான் வீட்டுக்கு போயிட்டு தாய் தகப்பனை முத்தம் செய்து விட்டு வருகிறேன்னு சொல்லி போனான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை, அப்படி பாத்தீங்களா, ஓர் ஏர் மாடுகளை அப்படின்னா 2 மாடு இல்ல, ஓர் ஏர் மாடுகளை. அப்ப 12 ஏர்னா 24 மாடுகள் அங்க இருந்திருக்கணும். 12 பேர் ஆஃப் இல்லையா, 12 பேர்னா அந்த 24. அப்ப ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சிகளை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். இதுல ஏதாவது சிம்பாலிக்கான காரியம் இருக்கா அப்படின்னு சொன்னா ஆமா. ஏன்னா இனி இந்த வேலையை அவன் என்ன பண்ண போறதில்ல, செய்ய மாட்டேன்றதுக்கு தான் அதை வந்து பலியிடுகிறது மாத்திரம் இல்லை, அதை வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது வேற. ஆனால் அதை வந்து சமைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறான்னு சொன்னால் அந்த ஏரின் மர முட்டுகளை அவன் வந்து பயன்படுத்தினான். அப்படின்னா இனி அவனுக்கு அது தேவை கிடையாது. அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு கூலி. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் எல்லாமே சிம்பாலிக். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள வந்து கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், போவோம், அது சரியில்லைன்னா ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து அந்த மாடுகளை அடிக்கிறதோ ஏர் முட்டுகளை வந்து உடைக்கிறதோ அதெல்லாம் பண்ணாமல் யார் கையிலேயே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அங்கே சரியில்லைன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ அதில் என்ன இருக்குன்னா, அந்த இருதயம், என்னுடைய இருதயம் என்னன்னா, இது எனக்கு தேவை கிடையாது, தாய் தகப்பனை முத்தம் செய்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவங்கள்ட்ட விடைபெற்று கொண்டு நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத அது சொல்லுகிறதும் அதை செய்கிறதுமான ஒரு காரியம். அப்போ அந்த செயலில் அந்த விசுவாசத்தை அவன் என்ன பண்ணுறான், வெளிப்படுத்துகிறான். அழைப்பை ஏற்றுக்கொண்டதை அவன் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். அப்போ எல்லாமே எவ்ரிதிங் ஹேஸ் அ மீனிங், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்து அதில் காணப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம்.